50 பேர் கொண்ட வீட்டில் பிராமணர் இருக்கிறாங்க, ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி இருக்கிறாங்க, எஸ்டி இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, சீக்கியர் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இத்தனை மதம், இத்தனை சாதி எல்லாம் கலந்து. அத்வானி எழுதின புத்தகம் அதில் ஒரு பகுதியில் காஷ்மீரில் வேணால் நமக்கு சாதகமாக எலெக்ஷன் நடத்திக்கலாமான்னு ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அத்வானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். உங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க, அம்மாவோட சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க கேட்குறாங்க. சரி, அப்பா பேர் புள்ளி டாட், அம்மா பேரு புள்ளி. இப்ப இந்த புள்ளிக்கு எங்க இருந்து சர்டிபிகேட் எடுத்துறது? சின்ன புள்ளியா பெரும் புள்ளியா? கரும்புள்ளி. இது 2,92,048 வீடுகளுக்கு 0. சில இடங்களில் டபுள் 0 போட்டு வச்சிருக்கேன். ஒரு 0 பத்தாது, 2 0 போட்டு வைப்போம். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியை சேர்த்துக்கிட்டு இவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. செய்யும் போது இஷ்டத்துக்கு ஓட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி இந்த பகுதியில் வரும், இவன் நம்ம ஓட்டு போட மாட்டான், இவனை கொஞ்சம் குறை, இப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் நடந்திருக்கு. 2024 அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே இது மாதிரி மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க.